இதிலே நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நான் அடுத்த வீடியோவில் பீட்ஸ்லாம் வச்சு ஒன்று பண்ணுவேன்ட்டு. பீட்ஸ்னு வச்சு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பீட்ஸ் புதுசாக பீட்ஸ் வாங்கியிருக்கேன். ப்ரேஸ்லெட் பண்ணேன். நான் காப்பி தான் பண்ணியிருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணுவாங்க, அதை பார்த்து தான் காப்பி பண்ணியிருக்கேன். அதுதான் பார்க்க போகிறேன். புதுசாக என்ன பீட்ஸ் வாங்கி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். இதுதான் நான் சொன்ன பீட்ஸு. இதுதான் இது. நான் காமிச்சது தான் அந்த பீட்ஸ்லாம். உங்களுக்கு நல்லா தெரிலன்னா நான் காமிக்கிறேன் திரும்பியும். ஃபஸ்ட் வந்து மிக்ஸ்டு கலர் எல்லோ வித் ப்ளூ மிக்ஸ்டு கலர். அப்புறமா ரெட்டு. அப்புறமா லண்டன்லேருந்து எங்கள் அம்மா நிறைய ப்ரேஸ்லெட் வாங்கி தந்தாங்க. அதில் ஒரு ப்ரேஸ்லெட்லேருந்து பீட்ஸ் எடுத்தேன். மேக்னெட் பீட்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அடுத்தது ஆல்ஃபபெட் பீட்ஸ். இது லெட்டர்ஸ்லாம் இருக்கும். கோல்டன் கலரில் லெட்டர்ஸ் இருக்குது. நான் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஏ காமிக்கிறேன். ஏ லெட்டர் இந்த மாதிரி தான். இங்கே ஹோல் இருக்கும், போட்டுக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் எலாஸ்டிக். ஃபஸ்ட்டு எலாஸ்டிக், மெயின் எலாஸ்டிக் தான். 2 எலாஸ்டிக்கு. அப்புறமா இது வேறு. அப்புறமா நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பீடு. இந்த மாதிரி இதுலேயே எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கலர், செகண்ட் கலர், தேர்ட் கலர், ஃபோர்த் கலர், ஃபிஃப்த்து கலர். அப்புறமா இந்த 1 இருக்குல்ல, இந்த ஒரு சாம் எவ்வளோ ருபீஸ் தெரியுமா? ஒரு சாம் 20 ருபீஸ். அதனால நாங்கள் வந்து 3 வாங்கிட்டோம். 3 வாங்கிட்டோம். இங்கே பாருங்க. எஸ் SUT. எங்கள் அப்பா பேர் சிவராமகிருஷ்ணன், அதனால எஸ். எங்கள் அம்மா பேர் உத்ரா, அதனால யூ. ட்ரையாம்பிகா டி. அப்புறமா ஸ்மைலி. எவ்வளோ கலர்ஸ் இருக்குது காமிக்கிறேன். ஸ்மைலி பீட்ஸ். இந்த மாதிரி ஸ்மைலி பீட்ஸ். ப்ளூ கலர், ரெட் கலர், அப்புறமா பிங்க் கலர். அப்புறமா இன்னொரு சாம் இருக்குது. இன்னும் 2 சாம். ஒரு பி. ஒரு பி. அப்புறமா வந்து ஒரு பறக்கிற மாதிரி சாம். அது வந்து லெட்டர்ஸில் இன்னொரு இது பிங்க் கலரில் பேக்ரவுண்டு. இல்லை, இதுலேயே நான் UST தான் வாங்கியிருக்கேன். SUT தான் வாங்கியிருக்கேன். TSU. அடுத்து ஹார்ட்டின் பீட்ஸு. இது எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கலர், செகண்ட் கலர், தேர்ட் கலர்,
போட்டுக்கலாம். கிழிஞ்சிச்சு. அப்புறமா அவ்வளோதான். கிராக்கிள் பீட்ஸ் வாங்கியிருக்கேன். என்னென்னா கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கொடுத்தாங்க. கிராக்கிள் பீட்னா எப்படின்னா மிக்ஸு கலராக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி இது ஒரு கலரு. அப்புறமா டிரான்ஸ்பரண்ட் ஒரு கலரு. அப்புறமா பிங்க் வித் ப்ளூ ஒரு கலரு. அப்புறமா க்ரீன் வித் கோல்டு ஒயிட். சரி இது கோல்டு ஒயிட். அப்புறமா டைல் டிசைன் இருக்கும்ல அதில் இது. அப்புறமா இது ஐயோ எனக்கு இந்த கலர் பிடிக்கவே இல்லை. அவங்க கூப்பிட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, அதனால இதாகிடுச்சு. ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, அதனால போயிட்டேன். அதான் முடிஞ்சது. நான் காஸ்ட் எல்லாத்துக்கும் காஸ்ட் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும். எங்கள் அப்பா தான் வாங்கிட்டு வந்தார். வைக்கங்க அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். இந்த பீடு ரெட் கலர் காமிச்சில்ல, இந்த பீடு வந்து 50-60 அந்த மாதிரி வரும் காஸ்ட்டு. அந்த மிக்ஸ்டு வந்து இந்த இது வந்து ஒரு 50 or 40 to 50 வரும். நான் இந்த பீட் தான் இந்த பீட். அடுத்து இந்த பீடு வந்து இந்த பீட் காஸ்ட் வந்து ஒரு 60 to 70 அவ்வளோ எனக்கு மறந்துடுச்சு. அப்புறமா இது வந்து தெரில, சத்தியமாக எனக்கு தெரியாது. இது நான் நினச்சி இது வந்தது 20, 40, 30 அந்த மாதிரி. 40லாம் கிடையாது. அப்புறமா இந்த எலாஸ்டிக் ஒன்று வந்து 5 ரூபா, அதனால் 2 வாங்கினா 10. அப்புறமா இது வந்து தெரில, அந்த அக்கா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரில. ஆனால் அந்த அக்கா நம்ம ஒரு 20 or 10 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சாம்லாம் வந்து இந்த 2 சாம் வந்து இது அவ்வளோதான். ஐயோ கடவுளை மறந்துட்டேனே. எவ்வளோ ஒரு 10-5 அவ்வளோதான். 2 ரூபி அவ்வளோதான். இதுதான் காஸ்ட் அதிகம். இதுதான். இது வந்து ஒரு இது எவ்வளோ சொன்னாங்க? இது எவ்வளோ சொன்னாங்க? 20 ஒரு ரூபி 20 நான் சொன்னேன்ல. அப்புறமா இது வந்து ஒரு 40 to 60 அவ்வளோ இருக்கும். கிளாஸ் இல்லை சார், இதுவும் ஒரு 20 அவ்வளோதான். அப்புறமா இந்த ஹார்டின் வந்து ஒரு 5 or 10 or 11, 15 அவ்வளோ. இந்த கவர் இது ஏன்னா இது வந்து இது இதே ரேட்டு தான் இருக்கும். நான் 20 சொன்னேன்னா 10 ரூபி அவ்வளோதான் இருக்கும். எனக்கு தெரில, நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. எனக்கு தெரில, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த கிராக்கிள் பீடு ஒன்று 60, இந்த பிளாக் கலர் 60, இது வந்து 40, இது 70, இது வந்து இது 30. அப்புறமா இது வந்து ஒரு 20. எனக்கு தெரில, போய் கேட்காதீங்க யாரும். எவ்வளோ மட்டும் கேளுங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் சும்மா சொல்கிறேன். அப்புறம் இது வந்து ஒரு
40 to 50. அப்புறமா இந்த பிளாக் வந்து தெரியல எனக்கு. யாரு கடையில் போய் கேட்டு நீ திட்ட சொல்லிடுறாங்க ப்ளீஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நானே சொல்கிறேன், எனக்கு தெரியாது சும்மா சொல்கிறேன். பாப்பான்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து சரி, இது ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா சரி பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். பிரேஸ்லெட் இப்போ இன்னொரு நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஃப்ரீ டைமில் வந்து நான் பிரேஸ்லெட் செய்கிறத வீடியோ எடுத்து போடுறேன். பாய். இன்னொரு அக்காவும் வருவாங்க, எப்போன்னு தெரில, ஊருக்கு போயிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரில. நான் அந்த அக்கா வரும்போது அந்த அக்கா கூடயும் சேர்ந்து பீட்ஸ் பண்ணி இது பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோவில் ஐபிஐஎஸ்னு ஒன்று பண்ணியிருப்பேன். அது ஒன்றும் கிடையாது, சும்மா சொன்னேன். ஆனால் இது வந்து எதெல்லாம் இருக்கோ அது மட்டும்தான். சரி பாய்.